முற்றும் துறந்தவர்கள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சார். எந்த ஆசாபாசங்களும் இல்லாதவர்கள். ஆசாபாசமே தனக்குன்னு ஏதாவது ஒன்று ஒரு 10 ரூபாயை சேர்த்து ஒன்று வாங்கிக்கிட்டாங்க, தனக்குன்னு ஒன்று வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த எண்ணம் எப்போ தெரியுமா வரும்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், தனக்குன்னு ஒன்று ஆசைப்படாதவர்கள், அவ்வளோ லாபம் இருக்கும். அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் எடுத்து நமக்காக வச்சுப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை ஒரு பொலிவாக பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் துளாராசிக்காரர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா எப்பயுமே 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க துளாராசிக்காரவங்க. இந்த மாதம் டியூவு 30ஆம் தேதி 4ஆம் தேதி வருதுன்னா 3ஆம் தேதி தான் கட்ட வேண்டிய கட்டாயம் வரும். 5ஆம் தேதியே எடுத்துருவான். திருப்பி பார்த்தீங்கன்னா 30 நாள் பேங்க்கில் 0 பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவனுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பான், 5000 3000 இதை நீ வச்சுருக்கணும்னு. அந்த அமௌண்ட்டு தான் அது ஏறத்தாழ அதுவும் 0 பேலன்ஸ் தான், அது கணக்கு பேர். அப்போ ஏறத்தாழ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண விஷயத்துலேயும் சரி, கால விஷயத்துலேயும் சரி 10 நிமிஷம் கிடைக்காது, 10 ரூபாவும் கிடைக்காது, 10 நிமிஷமும் கிடைக்காது. இப்படி பல தொந்தரவுகளை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தான் துளாராசிக்காரர்கள். எனக்காக ஒரு 10 நிமிஷத்தை நான் ஸ்பெண்ட் பண்ண முடியல சார், அப்படியே எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா அது நாளைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்காக, அதாவது இந்த உலகம் என்னை மதிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே தவிர இந்த மதிப்பு கூட எதுக்குன்னா என் குடும்பத்துக்காக சார். ஒருத்தவங்க ஒரு அம்மா ஒரு பட்டை போட்டு பொட்டு வைக்கிறாங்க, இதுக்கு டைம் எடுக்குது. ஒரு தலை வாடுறாங்க, தலை வாரி கூந்தல் முடிஞ்சு ஹேர்பின் போட்டு ஒரு பட்டை போட்டு பொட்டு வைக்கிறாங்கன்னா தலை வாராமல் அப்படியே நடந்து போனால் எப்படி இருக்கும்? பொட்டு இல்லாமல் நடந்து போனால் எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளவு தான் அவங்க பண்ணுற டைம் அவங்களுக்காக. ஒரு ஐயா இருக்கார், ஐயா வேஷ்டி கட்டி சட்டை போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு வாட்சி கட்டிட்டு போகிறாருன்னா அவ்வளோதான் அவருக்காக பண்ணுற டைம், அவ்வளோதான் அவருக்காக பண்ணுற செலவு. அதுவே இல்லாமல் நடந்து போனால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்களுக்காக அந்த செலவு கூட எதுக்குன்னா அவங்க நடந்து போகிறதுக்கும் மற்றவங்க அவங்கள நல்லா ஒரு அபிப்பிராயம் இவங்க மேலே வரணுங்கிறதுக்காகத்தான். இந்த அபிப்பிராயத்தில் தான் நல்லது நடக்கும். அப்போ துளாராசிக்காரவங்க தனக்காக வாழ்கிறாங்களான்னு கேட்டால் அதுக்கான நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. தனக்காக சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டால் அதுக்கான காசும் கிடையாது, பணமும் கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, ஒன்றுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தால் கூட பக்கத்தில் உள்ளவன் என்ன பண்ணுவான்? ஏன் உங்ககிட்ட அது இல்லை, அது வாங்கன்னுவான். சைக்கிளில் போயிட்டு இருந்திருப்போம், நிம்மதியாக தான் இருந்திருப்போம். 2 வீலர் வாங்கின ஆசையை ஒருத்தவங்க காட்டுவான். ஆசையை காட்டுறதோடு அவன் வேலை முடிஞ்சிடும். டியூ கட்டுறது நம்ம வேலை. நோட் திஸ் பாயிண்ட். வாடகை வீட்டில் இருந்திருப்போம், சொந்த வீடு கட்டுன்னுவான். நிம்மதியாக இருந்தோம் வாடகை வீட்டிலன்னு தோணும், சரி கட்டிடுவோமேன்னு தோணும். சொந்த வீடு கட்டின பிறகு சொந்தமே இல்லாமல் போயிடும். ஏன் சார்? ஒரு சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியல சார். ஏன்பா? லீவ் போட்டால் பிடிச்சவங்க பிடிச்சிக்கிறாங்க சம்பளத்தை. வேலை தொழில் பண்ணுறேன், ஆனால் பிஸ்னஸில் ஒரு நாள் நான் எங்கேயாவது போயிட்டேன்னா பிஸ்னஸ் டவுன் ஆகிடுது. மாத டியூ நிறைய கட்ட வேண்டியதாக இருக்குது. டியூலேயே என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கெலாம் போக முடியல. துளாராசிக்கு இப்போ உங்களுக்கு விதி மாறக்கூடிய நேரம். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, எதிரியை குறைச்சி மதிப்பிடாதீங்க. எதிரியை குறைச்சி மதிப்பிடாதீங்க, உங்களையும் குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. ஏன்னா யானைக்கு அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. பல ஜென்ம பாவங்கள் தீரக்கூடிய நேரம் இது. இந்த காலகட்டத்தை நம்ம எண்ணத்துக்காக இப்போ நம்மளுடைய இந்த பிறவி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தில் இந்த விதியை மாற்றி அமைக்கணும். கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே இறங்கணும்.
இப்போ ஒரு பணமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், அது உங்களுக்காக செலவிடப்பட முடியாதுன்றதை நான் சொல்கிறேன். அப்போ நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது பாராட்டுகள் கிடைக்குமானா பாராட்டுகள் எதுவும் கிடைக்காது. எல்லாத்தையும் நம்மள்டேருந்து வாங்கிப்பாங்க. நமக்கு பேர் என்ன கொடுப்பாங்க? அப்பாவாக இருந்தால் எங்கள் அப்பா ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கார், அம்மாவாக இருந்தால் எங்கள் அம்மா ஒரு மிலிட்ரி உமன் மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு வர பேர். சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னா என் பொண்ணு எனக்கு ஒரு மிலிட்ரியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறான், என் பொண்ணை சமாளிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குன்னுவாங்க. நீங்கள் பையனாக இருந்தால் கல்யாணம் ஆகலை, ஐயோ என் பையனோடு இருக்க முடியலப்பா, அவன் கேட்குற கேள்வி ஒரு மிலிட்ரி மேன் கேட்குற கேள்வியாக இருக்குது. என்ன நியாயம் பேசுனா பிரச்சனை. நீங்கள் அரசியல் இருங்க, ஆன்மீகத்தில் இருங்க, கலைத்துறையில் இருங்க, எந்த துறையில் இருந்தாலும், தொழில் வர்த்தகத்தில் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுங்கிறது மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க மற்றவங்க? அதை எப்படி முறியடிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் கவனமாக இருக்காங்க. எப்படியாவது நமக்கு ஒரு பேரை ரிப்பேர் ஆக்கணும், எதுக்கு அந்த பேர் இருக்குது அப்படின்னு. ஆனால் கடவுள் பார்க்குறாரு. கடவுள் என்ன யோசிக்கிறாருன்னா, உங்களை எப்படி நினைக்கிறாருன்னா, நீ எதை பற்றி யோசிக்காத துளாராசி பிள்ளைங்களா, நீ ஒரு இலக்கை வச்சுக்கோ, சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஏன் சம்பாதிக்கிறோன்னு கேட்காத, வேலை பார்க்கணும், அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், குடும்ப வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், ஏன்னு மட்டும் கேள்வி கேட்காத. ஏன்னு கேள்வி கேட்காம உனக்கு பிடிச்சதை செய், நீ நினைக்கிறத செய், அது உனக்கு நடக்கும். இதான் கடவுள் சொல்லித்தரார். துளாராசிக்கு எப்படி என்ன சொல்லித்தராரு? ஏன்னு கேள்வி கேட்காது. உனக்கு மைண்டில் ஒன்று வந்துருச்சா, மைண்டில் ஒன்று தோணிடுச்சா, தங்கம் செய் தங்கம், நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணுவேன், நீ முடிவு பண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன், நீ முடிவு பண்ணு, தப்பே கிடையாது, உன்னை யார் கேட்க முடியும்? அப்போ துளாராசிக்காரவங்களை எல்லாரும் எப்படியாவது தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை எப்படியாவது நீங்கள் செய்கிறத தடுக்கிறது. அப்போ நம்ம கடவுள் நினைக்கிறது, யார் தடுத்தாலும் கவலைப்படாது, நீ நினைக்கிறது முதல்ல கரெக்ட். இதில் ரொம்ப தெளிவாக இருங்க துளாராசிக்காரர்களே. உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் ஆகட்டும், ஆனால் உங்களுடைய முழு பயனையும் மற்றவர்கள் வாங்கி கொள்வார்கள். உங்களோட உழைப்பு வீணாக போகாது, உங்களுடைய நேரம் வீணாக போகாது. ஒரு எதையுமே அதிரடியாக முடிவெடுங்க. ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் இல்லை வீட்டிலே ஒரு வீட்டு வேலையை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. கடைசி நேரத்தில் அது தெரியட்டும். எல்லாருமே சொல்லணும், எனக்கே தெரியலைங்க, அவர் இதெல்லாம் யோசிப்பார், இப்படி யோசிப்பாருன்னு. இப்படி எப்போ நினைக்கிறாங்களோ மற்றவங்க, அப்போ நீங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. இதான் ரொம்ப உங்கள் விதி மாறுறதுக்கு இதான் நேரம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இப்போ இந்த நிமிஷம் இன்றைக்கி வீட்டில் போயிட்டு நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறீங்க, உங்கள் மைண்டில் வருது, குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, குளிக்க போகிறீங்க, அப்போ முடிவு பண்ணுறீங்க. நேராக குளிச்சுட்டு அங்கேருந்து துண்டை தொட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்து இன்றைக்கி வேணாம், வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டு ஐயாவாக இருந்தால் வீட்டு அம்மாட்ட சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் சமைக்காதவா, ஹோட்டல் போ. அந்த டைம் தான். அதே நீங்கள் வீட்டு அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னா, ஏங்க இன்றைக்கி நான் சமைக்கலைங்க, வாங்க நம்ம ஹோட்டலில் போவோம். அந்த எதுவுமே லாஸ்ட்டு மினிட்டில் ஒரு முடிவு எடுங்க. ஆனால் இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் அரை நாளுக்கு முன்னாடியாவது முடிவு பண்ணியிருக்கணும். இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்கெட்சை மைண்டில் போட்டுட்டு லாஸ்ட்டு மினிட்டில் ஒரு முடிவை தெரிவிங்க, அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு, என்னப்பா இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்க, நினச்சே பார்க்கல, சொதப்புறாளே அப்படின்னு உங்களை திட்டுவாங்க. அப்பயும் திட்டுவாங்க. உங்களை நீங்கள் வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மற்றவங்க திட்டுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க திட்டுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க திட்டுவாங்க. கூல். நீங்கள் லாஸ்ட்டு மினிட்டில் எடுக்கிற முடிவு சக்ஸஸ் ஆகும். வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளியில் எங்கேயோ கிளம்புறோம், திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசிக்கலாம். அந்த பயணத்தை ஒரு அரை மணி நேரம் தள்ளி போட்டுட்டு கூட நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்து திறந்துட்டு உங்களுக்கு யோசனை இருந்தால் 10 நிமிஷம் உட்காந்துட்டு கூட கிளம்பி போங்க.
நீங்கள் முன்னாடி நினச்ச பயணத்தை விட நீங்கள் 2வது போகிற பயணம் சக்ஸஸ் ஆகிடும். இவ்வளோ தான் துளாராசி. யார் தடுத்தாலும் ஒரு விஷயத்தை செய்யாமல் நிப்பாட்டிடாதீங்க. இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்கள் விதி மாறும். இதை தான் கடவுள் சொல்லித்தர்றார். யார் தடுத்தாலும், ஒருத்தவங்க தடை போடுறாங்கங்கிறதுக்காக நீங்கள் நிப்பாட்டணும்னு அவசியமே கிடையாதுங்க. கடவுளுடைய சப்போர்ட் துளாராசிக்கு எப்பவும் உண்டு. இதை பரிபூர்ணமாக நம்புங்க, நல்லது நடக்கும். நீங்கள் இதுக்கு எல்லாருக்கும் காரணம் என்னென்னா பிள்ளையாரை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கான நிறைய சூத்திரங்களை, நிறைய தேவ ரகசியங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த பதிவில். துளாராசி பிள்ளைகளே, உங்கள் விதி மாறப்பட போகிறது. இது அருமையான நேரம். இந்த ஜென்மாக்களுடைய பாவங்கள் தீரப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது, கடவுள் நினைக்கிறது என்ன? கண்ணப்பா, எதுவாக இருந்தாலும் நீ லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயத்தை தெரிவி. நீ நினைக்கிறது கரெக்டு. யார் ஒன்று விமர்சனம் பண்ணாலும், யார் ஒன்று திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்க. ஆனால் அவங்களுக்காக உன் முடிவை மாற்றிக்காத தங்கம். இதை மட்டும் கீப் இட் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் அதிர்ஷ்ட செய்தியோடு சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.